ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் என் பேபியை ஹேண்டில் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ரொம்ப முக்கியமான நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அதில் டாப் 10 சீக்ரெட்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 போனஸ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். லைக் சுகர், ஹனி வந்து ஏன் கொடுக்கக்கூடாது, அண்ட் வேக்சினேஷன் டேஸில் வந்து பேபியை வந்து எப்படி கேர் பண்ணலான்றதை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் குவிக்லி கெட் இன் டு த வீடியோ. ஓகே, 10th பாயிண்ட் வந்து என்னென்னா பேபி காமிங் அப்படின்னு சொன்னோன்னா முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இப்போது பேபிஸ் எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல்ஸில் அவங்க எந்திரிச்சு விளாண்டு ஃபீடு எடுத்துக்கிட்டு திரும்பி வந்து தூங்கணும். லைக் நியூபார்னுக்கு அப்புறம் 1 month 2 month 3 months இந்த பேஸ் பண்ணி அவங்களுக்கான டைம் இன்டர்வல்ஸ் டைம் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அப்படி பார்க்க போனீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 hours கேப்பில் வந்து அவங்க திரும்பி வந்து தூங்கணும், இல்லை 3 hours கேப்பில் அந்த மாதிரி தூங்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, அவங்க எந்திரிச்சு அப்படியே ஒரு 3 hours எக்ஸ்டெண்டடாக அவங்களை ப்ளே பண்ண விடுறதோ, இல்லை ஸ்டிமுலேட் பண்ணுறதோ, விளையாட வச்சுட்டே இருக்கிறதோ, அவங்க வந்து தூங்க மாட்டாங்க. அவங்க விளையாடுறாங்க அப்படின்றதுக்காக நம்ம விளையாட வைக்கக்கூடாது. அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா சப்சீக்வெண்ட்டாக அந்த டேல ஃபுல்லாகவே அவங்க ரொம்ப கிராங்கியாக தான் இருப்பாங்க. நைட்டும் வந்து அவ்வளோ ஈஸியாலாம் வந்து அவங்கள தூங்க வைக்கவே முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ 2 hours அவங்க தூங்கணும் அப்படின்னா நீங்கள் 1.5 hours வந்து அவங்கள வந்து காம் பண்ணி அவங்கள ப்ளே ஜோனுக்கு போடாமல் அப்படியே காம் பண்ணி அவங்க தூங்க வைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணுமோ அதை பண்ணிங்கன்னா அவங்க த்ரூ அவுட் த டே அவங்க வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, காமிங்காக இருப்பாங்க. அவங்களால ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியும். இது ஒரு விஷயம். இதில் ஒரு மித்து இருக்குது, நான் அதை வந்து சொல்லிடுறேன். என்ன மித்துனா, யூஸ்வலாக எல்லாருமே சொல்லுவாங்க, நான் பகல் டைம்லலாம் கொஞ்சம் அப்படியே விளையாட்டு காமிச்சிட்டு அப்படியே டே வந்து ஓட்டிட்டிங்கன்னா நைட் டைமில் வந்து நல்லா தூங்குவாங்க. கண்டிப்பாக அது உண்மையே கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ பேபி வந்து அவங்களோட ஸ்லீப் சைக்கிளை ஃபாலோ பண்ணி டே டைமில் நல்லா தூங்கி எந்திரிச்சு அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களோ, ஓவர் டயர்ட் ஆகாமல் இருக்காங்களோ, அன்றைக்கி நைட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்குவாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து அது நல்லாவே செட் ஆகும். கரெக்டு, இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வந்து தூங்க வைக்கிறப்ப அந்த ரூமில் லைட் வந்து அதிகமாக இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. கேஜெட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. சவுண்ட்ஸ் வந்து அந்த ரூம்குள்ளே எதுவும் ரொம்ப அதிகமாக கேட்காத அளவுக்கு நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா அந்த பேபிஸ் வந்து ரொம்பவே காமாக இது பண்ணுவாங்க. மோரோவர் பேபிஸ்க்கு அதிகமாக தேவைப்படுறதே என்னென்னா நம்மளோட ராக்கிங் இது தான். அதை தான் அவங்க வந்து லைக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்க எந்த ராக்கிங் பொசிஷனில் இல்லை எந்த ராக்கிங் மெத்தடில் அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக தூங்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி அவங்க எப்போவுமே அதே இதில் வந்து நீங்கள் பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நினைக்கிறேன். இதை தவிர வேறு கியூஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் 5 months வந்து உங்களால் கியூஸை வந்து அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா வந்து எல்லா டைப் ஆஃப் க்ரையுமே வந்து சிமிலராக இருக்க மாதிரியே இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே என்ன பண்ணுங்கன்னா, டயப்பர் செக் பண்ணுங்கள். பாப்பா அழுறாங்கனாலே, டயப்பர் வெட்டாக இருந்துச்சுனாலும் பாப்பா வந்து அழுவாங்க. அடுத்தது வந்து செக் பண்ண வேண்டியது, டயப்பர் எல்லாம் நார்மலாக இருக்குது அப்படின்னா ஃபீடு செக் பண்ணுங்கள். பாப்பா ஃபீடு குடிச்சு தூங்கிட்டாங்கன்னா வெல் அண்ட் குட், அவங்க அதுக்காக தான் அழுதுருக்காங்கன்னு அர்த்தம். இல்லை ஃபீடு கொடுத்துமே அவங்க வந்து இது பண்ண மாட்டாங்க, ரெசிஸ்ட் பண்ணுறாங்க, அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களோட கடலுக்காகவும், ஐ மீன் லைக் நீங்கள் ராக் பண்ணுறதுக்கு நல்லா இப்படி க்ளோஸாக கட்டி அணைச்ச மாதிரி வச்சுட்டு ராக் பண்ணுறீங்க, இல்லை பாட்டு பாடுறீங்க அப்படின்னா தூங்குறதுக்காக அழுதுருப்பாங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த கியூஸை வந்து கரெக்டாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி இதை திரும்ப பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிடும். இந்த கியூஸ் வந்து நீங்கள் அப்படியே ஒரு ஸ்டார்டிங் ஃபேஸ்லேயே உங்களால் பிடிக்க முடியுமானா அப்படியெல்லாம் பண்ணவே முடியாது. அது வந்து லைக் ஒரு 5 months அப்புறம் தான் அவங்களோட கியூஸை வந்து நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களோட அழுகை எல்லாமே சிமிலராக தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுன்னா, சான்ஸ் சொன்ன மாதிரி அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுவாக என்னன்றதை செக் பண்ணிக்கணும். ஸோ ஐ திங்க் இந்த பாயிண்டில் வந்து நாங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம். வில் கோ டு த நெக்ஸ்ட் 9th பாயிண்ட். 9th பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெட் பில்லோ. ஸோ ஹெட் பில்லோ வந்து நம்ம பேபி கம்ஃபர்ட்டுக்காகவும் இதுக்காகவும் ஹெட் ஷேப் ப்ரிஃபரன்ஸ்க்காகவும் நம்ம என்ன பண்ணுவோம்னா மஸ்டர்ட் பில்லோ, கடுகு பில்லோ வந்து யூஸ் பண்ணுவோம். நாங்கள் வந்து பண்ண தப்பு என்னென்னா, அந்த கடுகு பில்லோ யூஸ் பண்ணுறப்ப பாப்பா தூங்கிட்டு தான் இருந்தால் நல்லா திரும்புவா, பட் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக திரும்ப மாட்டா. ஒரு சர்டைன் டைமில் என்ன ஆச்சுன்னா, நைட்டில் வந்து சில நைட்ஸ் வந்து அவளுக்கு டிஸ்டர்ப்டாக இருந்துச்சு. ஸ்லீப்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, பட் ஸ்லீப் மட்டும் ஏன் அவளுக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் செக் பண்ணுறப்ப தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு, அவளுக்கு அந்த நெக் வந்து ஸ்ட்ரெயின் ஆயிருக்கு. மசில் வந்து ஒரே சைடு, ஏன்னா எங்கள் பாப்பா வந்து எப்பவுமே ஒரே சைட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து தூங்குறப்ப அவளுக்கு மசில் ஸ்ட்ரெயின் ஆனதுனால அவளால் ஃப்ரீயாக திரும்பி படுக்க முடியாமல் அவள் அழுதுருக்கா எந்திரிச்சு. ஸோ 2 days நாங்கள் அவாய்ட் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நாங்கள் சொல்கிறது என்னென்னா, மஸ்டர்ட் பில்லோ ஆர் எனி கைண்ட் ஆஃப் பில்லோ வந்து யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. பேபிஸ்க்கு ஃப்ளாட் சர்ஃபேஸில் வந்து நீங்கள் படுக்க வச்சு தூங்க வைக்கலாம். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, அந்த ஷேப் பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அந்த ஷேப் வந்து இனிஷியலாகவே நியூ பார்ன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே மோர் ஆஃபன் அது சரியாக இருக்காது. போக போக அதுவாக வந்து ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா,
டே டைமில் வந்து அவங்க 2 சைடும் வந்து டில்ட் பண்ணி திரும்பி விளாடுறதாகட்டும், அதுக்கப்புறம் மற்ற அந்த உட்கார்றப்ப எந்திரிச்சு உட்காந்து விளாடுறப்போ இந்த மாதிரி மந்த்ஸ் போக போக அதுவே வந்து நார்மல் ஆகிடும். இஃப் சப்போஸ் நீங்கள் அதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி ஹெட் மசாஜ் வந்து பண்ணுங்கள். ஹெட் மசாஜ் இன்னொன்று இந்த சப்பாத்திக்கு மாவு திரட்டுற மாதிரி அந்த மாதிரி நம்மளால் ஷேப் பண்ண முடியாது. ஒரு ஜென்டலான மசாஜ், அவ்வளவுதான். நம்ம வந்து ஜஸ்ட் லைக் தட் நம்ம சப்போர்ட் தான் பண்றோம்னு நினைச்சு பண்றோம். ப்ராப்பரா ஹெட்க்கு வந்து லைக் ஆயில் தடவறப்ப நம்ம இப்படி ரவுண்ட் பண்ணீங்கனாலே போதும். ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தெல்லாம் பண்ண வேண்டாம். அவ்வளவுதான். நார்மலா பாப்பா வந்து 6 months ஆகுறப்ப வந்து அவங்க எந்திரிச்சு உட்காருவாங்க, டர்ன் ஓவர் பண்ணுவாங்க. சோ அது பண்ண வந்து உங்களுக்கு இதுவாயிடும். இஃப் சப்போஸ் அந்த டைம்லயும் உங்களுக்கு வந்து ஒரு 4 months தாண்டிடுச்சு, அப்பயும் வந்து ஹெட் வந்து ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரியே ரொம்ப ப்ராமினெண்டா தெரியுது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா டாக்டர் விசிட்டுக்கு இந்த வேக்சினேஷன் அந்த மாதிரி போகிறப்ப வந்து நீங்கள் அவங்கள்ட்ட செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி அந்த விஷயத்தில் எதுவும் பயப்படுற அளவுக்கு எதுவும் கிடையாது. ஸோ அடுத்தது வந்து நம்ம பாத்டப். பாத்டப்னு சொன்னோன்னா எல்லாருமே வந்து மோர் ஆஃபன் அதிகமாக வாங்கி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டு. இந்த நியூ பார்னாக இருக்கிற அந்த ஸ்டேஜில் நம்மளால் வந்து அந்த பாத்டப்பை வந்து ஃபுல் எஃபிஷியண்ட்டாக வந்து யூஸ் பண்ண முடியாது. லைக் நாங்களும் வாங்கினோம், அது வாங்கிட்டு ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியல. நாங்கள் அதில் சப்போர்ட்டிங்காக ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த எக்யூப்மெண்ட்டை வச்சு நம்ம பாப்பாவை அதில் ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா அது கிளைட் ஆகிட்டே அப்படியே போவாங்க. சில இது வேரியன்ட் இருக்குது, அதில் வந்து அந்த கிளாத்தோட இது வச்சு மெஷ் ஆர் கிளாத் இருக்கும். நான் அதுக்கு ஏன் போகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன ஒரு பயம் ஆயிடுச்சுன்னா, அது சரியாக காயலை அப்படின்னா ஃபங்கஸ் வந்துருச்சுன்னா பாப்பா நியூ பார்ன் ஸ்டேட்டில் ஸ்கின் அவங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். தேவையில்லாமல் நம்மளே இரிட்டேட் பண்ணிடுவோமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு. ஸோ நான் பிளாஸ்டிக்கு போனேன், பட் பிளாஸ்டிக் வந்து எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அதுலேயும் வந்து நம்ம ஒழுங்காக குளிக்க வைக்க முடியாது. அதை விட பெஸ்ட் என்னன்னா நம்மளோட ட்ரெடிஷ்னல் வே படி நம்மளோட காலில் போட்டு குளிக்க வைக்கிறது. சொன்னோன்னே அப்படியே வந்து அது ரொம்ப டீடியஸ் ப்ராசஸ், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. இனிஷியலாக நாங்கள் அப்படி தான் நினச்சோம். பட் ஒன்ஸ் நாங்கள் ட்ரை பண்ணதுக்கப்புறம் அது ரொம்பவே சிம்பிள். என்னன்னா நம்ம உட்காரதுக்கு வந்து ஒரு ஹைட்டில் வந்து இது பண்ணிக்கோங்க, சேர் ஆர் ஸ்டூல் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. காலுக்கு வந்து அதே ஹைட்டுக்கு இல்லை உங்களோட கம்ஃபர்டபுளுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாக கூட சேர் வச்சுட்டு ஸ்டூல் வச்சுட்டு கூட நீங்கள் அந்த இதை வந்து பேரலாக இப்படி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாப்பாவை வந்து நீங்கள் உங்களோட மடியில் தையில் வந்து சென்டரில் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்கள் கூட எப்போவுமே வந்து இன்னொருத்தர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவங்க வந்து எப்போவுமே பேபியை பார்த்துக்கிட்டோம், அவங்க தண்ணி ஊற்றுறது கூட ஹெல்ப் பண்ணட்டும், இந்த மாதிரி இருங்க. எங்களோட பெஸ்ட் அட்வைஸ் என்னென்னா பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து குளிக்க வைக்கிறதுக்கு இனிஷியேட் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற பேபி அண்ட் பேரண்ட்ஸோட பாண்டிங் வந்து நல்லாவே டெவலப் ஆகும். இதில் வந்து இந்த மாதிரி குளிக்க வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது. அதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா பேபியை வந்து எந்த மாதிரியான பேட்டர்னில் வந்து குளிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி நிறையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணாதீங்க, அதெல்லாம் போய் பார்க்காதீங்க. என்னென்னா பேபிஸ்க்கு எது கம்ஃபர்டபுளோ அதை ஃபைன் பண்ணி அப்படி குளிக்க வைங்க. அதுதான் வந்து பெஸ்ட்டு. நம்ம வந்து ஹெட்லேருந்து தான் போகணும் இல்லை காலில் இருந்து தான் வரணும் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு பேபியோட ப்ரிஃபரன்ஸ், அவங்க எதில் வந்து அழாமல் இருக்காங்க அதை எப்படி ஃபைன் பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு தலையில் தண்ணி ஊற்றி பாருங்கள், இல்லை ஃபேஸில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், இல்லை லெக்கில் இருந்து, இல்லை வயிற்றில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பாருங்கள். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அவங்க எதில் வந்து கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறாங்கன்னு தெரிய வரும். ஸோ அதை பொறுத்து நீங்கள் வந்து அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு எக்ஸ்ட்ரா டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, பேபிக்கு வந்து என்ஜாய் பண்ண விடுங்க. லைக் நீங்க வந்து பாடுங்க இல்ல பேசுங்க, அவங்க கூட இன்டராக்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அவங்க வந்து பாத்திங் டைமையும் ரொம்ப லைக் பண்ண ஆரம்பிப்பாங்க. எங்க பாப்பா இனிஷியலா வந்து அழுதா, அதுக்கப்புறம் வந்து லைக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. அவளோட கம்ஃபர்ட்டையும் வந்து நாங்க பிடிச்சிடவே எங்களால ஈஸியா வந்து பாத் பண்ண வைக்க முடியும் இப்பெல்லாம். ஸோ நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா அவங்க கொஞ்சம் நாளுக்கே அழுவாங்க. அரௌண்ட் ஒரு half of the month இல்லைனா 1 month கூட போகும், இல்லை அதை விட கூட அதிகமாக போகும். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் பயந்துடாதீங்க, அது அப்படிதான் இருக்கும். அதுக்கடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க சிரிச்சுட்டு அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபேஸ் அது அப்படிதான் போகும். ஸோ பாத்டப் பற்றி சொல்ல வேண்டிய விஷயம் இதுதான். அடுத்த பாயிண்ட் வந்து ஒயிட் நாய்ஸ். ஒயிட் நாய்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா அது ஒரு சின்ன கேஜெட்டு, பட் அதுதான் வந்து ரொம்ப பெரிய விஷயம் பேபியை வந்து காம் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுல. அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட் பாயிண்ட்டில் சொன்னேன்ல அந்த பேபி காமிங் அந்த அதில் இந்த கேஜெட்டு யூஸ் பண்ணிக்கணும். அவங்க வந்து ஸ்லீப்பில் போடும்போது இந்த ஒயிட் நாய்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஒயிட் நாய்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ப்ளூடூத் ஸ்பீக்கர் மாதிரி இருக்கும். அந்த ஸ்பீக்கர்லேருந்து ஆல்ரெடி ப்ரீடிஃபைன்டாக வந்து சவுண்ட்ஸ் வந்து லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த சவுண்ட்ஸ் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் சவுண்ட் மாதிரியானது, இல்லை தண்ணி அந்த பாறையிலேருந்து வர மாதிரி அந்த மாதிரியான ஒரு சவுண்ட் தான். ஏன் இந்த சவுண்ட்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
பேபிஸ் வந்து எப்போவுமே ரொம்ப அலர்ட்டாக இருப்பாங்க. சின்ன ஏதாச்சும் சவுண்ட் கேட்டாங்கன்னா திடீர்னு எந்திரிச்சிருவாங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு சவுண்டு கேட்டுட்ருக்கு அப்படின்னா அதாவது தேர்ட் லேயர்லேருந்து ஒரு சவுண்டு வர்றப்ப அது அந்த செகண்ட் லேயரை தாண்டி அவ்வளோ இதாக இம்பேக்ட் பண்ணாது. ஸோ அதனால இந்த ஒயிட் நாய்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப் ஆகும். அதனால தான் இது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சில வீட்டில் வந்து பாப்பா ஃபேன் ஓடிட்டு இருக்கும்போது அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக தூங்குவாங்க. அதே நீங்கள் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு ஏசி போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை, திடீர்னு எந்திரிச்சிருவாங்க சவுண்டு கேட்டா. ஸோ அதனால இந்த கேஜெட் வந்து ரொம்பவே மஸ்ட், ட்ரை பண்ணி பாருங்க. அது எங்களுக்கு வந்து ஸ்லீப்பை வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆக்குச்சு பாப்பாக்கு. அது அடுத்தது வந்து லைக் டிஸ்கம்ஃபர்ட், இயர் டிஸ்கம்ஃபர்ட் ஆர் என்ன சொல்லலாம்னா சைட் ப்ரிஃபரன்ஸ். இப்போ நமக்கு ஸ்டார்ட் ஆச்சு, இப்போ நம்ம பாப்பாக்கு ஸ்டார்ட் ஆச்சு. லைக் அது பார்த்தீங்கன்னா ஒரு 4 months அந்த மாதிரி டைமில் வந்து இது எப்போ வேணால் வரும், ஒவ்வொரு பேபிஸ்க்கும் வருது. எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நாங்கள் 4 monthsல வந்து இதை ஃபேஸ் பண்ணோம். அப்போ பாப்பா வந்து என்ன பண்ணுவான்னா திடீர்னு ஒரு காதை நாங்கள் தொட்டா விடமாட்டா, அவள் வந்து காதை இப்படி இது பண்ணிட்டு இருப்பான். எங்களுக்கு என்னன்னா எங்க இயர் இன்ஃபெக்ஷன் இருக்குமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டே இருந்தோம். பட் கியூஸ் பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட் சிம்டம்ஸ் வந்து அதை ஒத்து போகிற மாதிரி. இவர் நோட்டீஸ் பண்ணது காது வந்து டச் பண்ணுறப்ப அழறது அந்த மாதிரி இருந்துச்சு. சைடில் வரப்ப என்ன ஆச்சுன்னா நான் ஃபீடு கொடுக்குறப்ப வந்து ஒரு சைடு மட்டும் தான் ஃபீட் எடுத்தா, இன்னொரு சைடு ஃபீட் எடுக்கல. எந்த சைடு அவள் ஃபீட் எடுக்கலையோ அந்த காது தொடுறப்ப மட்டும் தான் அழுதுட்டு இருந்தா. பட் எல்லா டைமும் வந்து அவள் கீப் ஆன் அழலை. சம்டைம்ஸ் அழுவா, சம்டைம்ஸ் அழாமல் இருந்தா. ஸோ அடுத்த நாளே எங்களுக்கு டாக்டர் விசிட் இருந்ததுனால நாங்கள் போய் செக் பண்ணோம். அவங்க இயர் வந்து செக் பண்ணாங்க இன்ஃபெக்ஷனாக இருக்குமோன்னு சொல்லிட்டு. அதில் வந்து அந்த இயரோட வேக்ஸ் தான் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சஸ்பெக்ட் பண்ணிட்டு அதுக்கான மெடிசன் வந்து கொடுத்தாங்க. அது சோலிவேக்ஸ்ன்ற ஒரு ட்ராப்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஒரு 3 to 4 days கண்டினியூ பண்ணியிருப்போமா? 5 to 7 days 7 daysக்கு சொன்னாங்க சோலிவேக்ஸ் அது கொடுக்க சொல்லி, டே அண்ட் நைட்டு அதை போட்டோம். பட் பாப்பா வந்து அது ஒன்றும் இல்லை, அந்த வேக்ஸை வந்து லூசன் பண்ணி அது வந்து வெளியில வந்து அது இது பண்ணிடும். இன்னொரு இது என்ன சொன்னாங்கன்னா, நாங்க இங்க சென்னை வெதர்ல இருக்கிறதுனால பாப்பாக்கு வந்து ஒன்று விட்டு ஒரு நாள் வந்து தலைக்கு வந்து அவளுக்கு ஸ்வெட் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். ஸோ நாங்கள் ஹெட் பாத் வந்து ஒன் ஆஃப்டர் அதர் டே வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம். அதையும் வந்து கட் டவுன் பண்ணிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா வீக்லி ட்வைஸ் வந்து கொடுக்க சொல்லி சொன்னாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த இதில் என்னன்னா அந்த இயர் டிஸ்கம்ஃபர்ட் ஆச்சுன்னா அவங்க வந்து அவங்களுக்கு அது என்னன்னே தெரியாது, அதனால வந்து அவங்க அழகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்புறம் இந்த சைட் ப்ரிஃபரன்ஸ் அவங்க வந்து அதை பற்றி நீங்கள் சொல்ல. அந்த 4th monthக்கு மேலே என்னோட பேபிக்கு வந்து என்ன ஆச்சுன்னா 4th monthக்கு மேலே வந்து ஷி ப்ரிஃபர்ட் ஒன் சைடு. ஒரு சைடில் மட்டும்தான் ஃபீட் எடுப்பா, ஒரு சைடில் மட்டும்தான் தூங்குவா. அது வந்து ரொம்ப நாளைக்கெல்லாம் நீடிக்கல, ஒரு 1 or 2 days இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவன் நார்மலாக திரும்ப எல்லா சைடும் திரும்பிப்பாள். சப்போஸ் உங்கள் பேபிஸ் வந்து சைட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இன்னொரு சைடை வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்கள். லைக் டாய்ஸ், அவளோட ஃபேவரட் டாய்ஸை வச்சோ இல்லை நீங்களே வந்து அந்த சைட்லேருந்து உட்காந்து அவளை கூப்பிட்டோ இல்லை அவங்களுக்கு விளையாட்டு காமிச்சோ அந்த மாதிரி பண்ணிங்கனாலே அந்த சைட் ப்ரிஃபரன்ஸ் வந்து 1 or 2 daysல மாறிடும். அடுத்த பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 5th point, breast pain. breast pain. ஸோ breast pain வந்து யூஸ்வலாக வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா மைல்டு டிஸ்கம்ஃபர்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகலாம் ஒரு சிலருக்கு. எனக்கெல்லாம் வந்து ரொம்ப ஹெவியாகவே இருந்துச்சு பெயின். நான் ஃபீட் பண்ணுறப்ப ஒரு சைடு நான் ஃபீட் கொடுத்துட்ருப்பேன், இன்னொரு சைடு வந்து எனக்கு ரொம்ப ஃபுல்லராக ஃபீல் ஆகும், இல்லை ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகும். சில சமயம் வந்து நான் ஃபீட் கொடுக்குற சைடே வந்து ரொம்ப ஷார்ப் பெயின் வந்து எனக்கு வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு பிரெஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபுல் ஆச்சுனாலே வந்து அந்த மில்க் வந்து ப்ராப்பராக உங்களால் வந்து ஸ்டார்டிங் ஃபேஸ்லலாம் லைக் பேபிக்கு வந்து எவ்வளோ தேவைன்றது தெரியாது உங்கள் பாடிக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா ஜென்ரேட் பண்ணுறப்ப என்ன ஆகிடும்னா பால் வந்து கட்டிடும். அது கட்டுச்சுனாலே உங்களுக்கு வந்து பெயின் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். அப்போ நீங்கள் ஃபீடு கொடுத்ததுக்கப்புறமோ இல்லை ஃபீடு கொடுக்குறப்போ உங்களுக்கு வந்து பெயின் இருக்கும். அதை எப்படி நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீட் கொடுக்கறதுக்கு முன்னாடி பாப்பாவுக்கு ஒரு வார்ம் பாத் வந்து எடுத்துகிட்டு வாங்க. ஒரு 5 to 10 minutes வந்து நல்ல சுடு தண்ணியில் ஷவரில் வந்து குளிச்சுட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலான்னா வார்ம் கம்ப்ரெசர் வந்து கொடுக்கலாம். லைக் ஒரு ஹாட் வாட்டர் பேக் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து வச்சு உங்களோட பிரெஸ்ட்டுக்கு வந்து நல்லா மசாஜ் கொடுத்துட்டு ஸோ தட் அந்த கட்டின பால் வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு லூசன் ஆகும். லூசன் ஆனதுக்கப்புறம் பாப்பாக்கு வந்து ஃபீட் கொடுங்க. இன்கேஸ் ரொம்ப ஃபுல்லாகிடுச்சு, ஃபுல்லர் ஆனதில் ரொம்ப ஹார்டாக இருக்குது, அந்த மில்க் டக்டே அந்த நிம்பிள் சொல்லுவோம் இல்லையா, அந்த இதுவே வந்து பிளாக் ஆகிருக்கு அப்படின்றப்ப பாப்பாவால் சக் பண்ணி எடுக்க முடியலனாலும் பாப்பா அழறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடுங்கன்னா ஒரு 5 minutes வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நம்மளோட பம்ப் இருக்கும்ல, பம்பில் வச்சு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இமீடியட்டாக பாப்பாவுக்கு ஃபீடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது ரெக்கவர் ஆகிடும். பெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்குது கொடுத்ததுக்கப்புறமும் உங்களுக்கு பெயின் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஐஸ் வாட்டர் வந்து மசாஜ் கொடுக்கலாம், இல்லை ஐஸ் பேக்ஸ் வந்து நீங்கள் வைக்கலாம்.
சப்போஸ் உங்களுக்கு அதெல்லாம் பண்ணியுமே ரெக்கவர் ஆகலை, ரெட்னஸ் ஜாஸ்தியாக தெரியுது உங்களோட பிரெஸ்ட்டில் அப்படின்னா நீங்கள் வந்து லாக்டேஷன் கன்சல்டண்ட்டை வந்து இமீடியட்டாக 24 hours வந்து செக் பண்ணிக்கோங்க. மேபி வந்து இன்ஃபெக்ஷனோட ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருக்கலாம். இது வந்து ரொம்ப சிவியரான விஷயம்னு கிடையாது. பட் இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே ட்ரீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ரெக்கவர் ஆகிடும். நீங்கள் வந்து பெரிய பெயின் ப்ராசஸை கோ த்ரூ பண்ண வேண்டிய அவசியம் வந்து இருக்காது. ஸோ இது வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா 4th பாயிண்ட், டயப்பர் பற்றி பார்க்க போகிறோம். டயப்பரில் பார்த்தீங்கன்னா பேண்டி ஸ்டைல் அண்ட் டேப் ஸ்டைல் வந்து இருக்குது. இது ரெண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக பாப்பாக்கும் நமக்கும் இருக்கிறது வந்து பேண்டி ஸ்டைல். பட் அது வந்து ஃபஸ்ட் இனிஷியல் டைமில் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா பாப்பாவோட அம்பிளிக்கல் கார்டு வந்து இருக்கும் இல்லையா, அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும்னா அந்த இடத்துல நம்ம டேப் ஸ்டைல் தான் வந்து போட முடியும். ஸோ அதனால இனிஷியலாக நீங்கள் டேப் ஸ்டைல் வந்து வாங்கிக்கோங்க. டேப் ஸ்டைலுமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நிறைய கவுண்ட்டில் வந்து வாங்காதீங்க. அம்பிளிக்கல் கார்டு வந்து ஒன்ஸ் வந்து க்யூர் ஆகிடுச்சு, அந்த இடம் வந்து பிரச்சனை இல்லை அப்படின்றப்போ நம்ம வந்து ஆப்வியஸாக பேண்டி ஸ்டைலுக்கு போயிட்டா லீக்கேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இதில் ஒரு டயப்பர்னு சொன்னோன்னே பெரிய மித்து என்ன தெரியுமா, எப்போவுமே வந்து டயப்பர் வந்து பாப்பாவுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, அது போடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் திங் என்னென்னா அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது, டயப்பர் யூஸ் பண்ணலாம். நாங்கள் இப்போ வரைக்குமே எவ்ரி டைம் எல்லாமே நாங்கள் டயப்பர் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். ரேஷ் வர்றதை பற்றி பயப்படுறீங்கன்னா கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டா ரேஷ் வராது. ஆக்சுவலாக என்னென்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டயப்பர்ஸை ஒரு 2 to 3 hours உள்ள அது என்னன்னாலும் நீங்கள் வந்து மாற்றிடணும். அதாவது நான் எப்படி சொல்கிறேன்னா, டயப்பர் வந்து வெட் ஆகலை அப்படின்னா நிறைய டயப்பர்ஸில் வந்து இப்போ வெட் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, அது மூலிமா உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வெட் ஆகலை, எந்த இதுவுமே இதாகலைனாலும் நீங்கள் வந்து 2 to 3 hours மாற்றிடணும். எவ்ரி டைம் நீங்கள் டயப்பர் போடுறப்ப ப்ராப்பராக பேபிஸோட ஜெனிட்டல் பார்ட்டை வந்து க்ளீன் பண்ணி அதுக்கு வந்து அந்த ரேஷ் க்ரீம் அதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இது பண்ணுங்கள். மோஷன் போயிட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுதுன்னா அப்படியே ஆன் த ஸ்பாட் நீங்கள் சீக்கிரமாக அதை மாற்றி ஆகணும். இந்த விஷயத்த வந்து நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கனாலே ரேஷ் ப்ராப்ளம் வந்து வரவே வராது. இஃப் சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ரேஷ் மாதிரி லைட்டாக வருது அப்படின்னா நீங்கள் வந்து அதை நல்லா வாஷ் பண்ணி பேபிஸை வந்து நல்லா இது பண்ணி அந்த ரேஷ் க்ரீம் ப்ராப்பராக அப்ளை பண்ணி நீங்கள் இது பண்ணுங்கள். ஸோ இது டயப்பர் யூஸ் பண்ணுறதுனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இந்த விஷயங்கள் தான். நெக்ஸ்ட் பாயிண்ட். ஸோ அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3rd பாயிண்ட், பர்த் இன்ஜெக்ஷன் மார்க், பம்ப் ஒன்று வந்து வருது. இது வந்து எல்லா பேபிஸ்க்கும் ஃபார் ஷோர் வரும்ன்றது கிடையவே கிடையாது. சில பேபிஸ்க்கு வரும், சில பேபிஸ்க்கு வராது. எங்கள் பேபிக்கு வந்து அது வந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா பிசிஜி வேக்சினேஷன் வந்து பிறந்த உடனே போடுவாங்க இல்லையா, இந்த ஷோல்டரில் வந்து போடுவாங்க. அது போட்டதுலேருந்து அவளுக்கு கரெக்டாக 3 weeks கழிச்சு வந்து பம்ப் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அந்த பம்ப் வந்து எப்படி இருந்துச்சு, லைக் ஆக்னி மாதிரி அந்த பிம்பிள்லாம் வரும்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. திடீர்னு வரவே நாங்கள் வந்து யோசனை பண்ணிட்டு டச் பண்ணி பார்த்துட்டு என்ன இது இந்த மாதிரி வராதே, இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம எதுவுமே வேக்சினேஷன் எதுவும் ரீசெண்டாகவும் போடல, இன்ஜெக்ஷன் போடலையன்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு அது வந்து யூஸ்வலா வந்து ஒரு சில பேபிஸ்க்கு அது ரியாக்ட் ஆச்சுன்னா அந்த மாதிரி வருமாமா. அது வந்துச்சுன்னா நீங்க எதுவுமே பண்ணாதீங்க. லைக் அதை லைக் ப்ரெஸ் பண்ணி பார்க்கறதோ இல்லை வந்து அதை உடைச்சு விடுறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாதீங்க. அதுவா வந்து ஒரு டைம் எடுத்துட்டு அதுவா வந்து அந்த பஸ் வந்து வந்துடும். அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த பஸ் வர்றப்போ நீங்கள் வந்து ஒரு க்ளீனான காட்டன் கிளாத் எடுத்து லைட்டாக வைப் பண்ணி எடுங்க. ரொம்ப ப்ரெஷர் பண்ணாதீங்க, அது இது பண்ணாதீங்க. ஒரு டைம் வந்து அந்த பஸ் வந்து வந்துருமானா எங்களுக்கு வந்து அப்படி வரல. எங்களுக்கு வந்து ஒரு 3 times வந்துச்சு, 3 times or 4 times கூட போச்சு. அந்த மாதிரி ஆச்சு. அந்த மாதிரி அதாவது நான் எப்படி சொல்றேன்னா, ஹீல் ஆகும், வரும், ஹீல் ஆகும், திருப்பி வரும், திருப்பி ஹீல் ஆகும். இந்த மாதிரி வந்து எங்களுக்கு ஒரு 3 to 4 times வந்து ஆச்சு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும். பட் இந்த மாதிரி வரும் அப்படின்றத நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் வந்து எதுவும் பண்ணக்கூடாது. ஆமாம், அது எதுவுமே இது பண்ணிடாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அண்ட் இது ரெக்கவர் ஆகிறதுக்கு அரௌண்ட் 3 months, 1.5 months to 2 months ஆயிருக்குமா ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி டைம்லைன் சொல்ல முடியாது. பட் நான் அது உங்களுக்கு ஒவ்வொரு பேபிஸ் ஹீலிங் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டிலேடா தான் இருக்கும். ரொம்ப சீக்கிரம் வந்து உடனே எல்லாம் சரியாயிடும். நீ சொல்ற ஹீலிங் வந்து ஃபுல் அந்த இதுவுமே வேனிஷ் ஆகுற அளவுக்கு சொல்றேன். பட் மார்க் வந்து எப்படினாலும் இருக்கும், அவ்வளவுதான். ஓகே, ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 2nd பாயிண்ட், அம்பிளிக்கல் கார்டு. அம்பிளிக்கல் கார்டு வந்து ரொம்ப மெயினான விஷயம் என்னன்னா, பாப்பாங்க வந்து பிறந்தது அந்த அம்பிளிக்கல் கார்டை வந்து நம்ம பாத் பண்ணும் போது ரொம்ப வெட்டாக்காமல் பார்த்துக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ஃபுல் பாத் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்பாஞ்ச் பாத் வந்து கொடுங்க. ஸ்பாஞ்ச் பாத்னா என்ன எப்படி அப்படின்றப்போ ஒரு கிளாத்தில் அந்த மாதிரி இதில் வந்து தண்ணி தொட்டு நீங்களாக பாப்பாவுக்கு வந்து தொடச்சி எடுக்கிறது தான் வந்து அது. அப்படி பண்ணிங்கன்னா அந்த அம்பிளிக்கல் கார்டு வந்து ப்ராப்பராக ஹீல் ஆகி அது வந்து
ஃபாலோ அவுட் ஆகிடும். இப்படி ஆச்சுன்னா அது வந்து ரொம்ப நல்லது. அப்படி இல்லாமல் இது பண்ணிங்கன்னா அந்த அம்பிளிக்கல் கார்டில் வந்து ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணாமல் ரொம்ப வெட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தட் நாங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த டயப்பர்லையும் டேப் ஸ்டைல் யூஸ் பண்ணிவிட்டு இதையும் வந்து நீங்கள் ஸ்பாஞ்ச் பாத் கொடுத்துட்டிங்கன்னா வெல் அண்ட் குட். ஸோ ஈஸியாக ரெக்கவரி இருக்கும், சீக்கிரமாக ஹீல் ஆகிடும் உங்களுக்கு அந்த இதுவும் அம்பிளிக்கல் கார்டும் ட்ரை அவுட் ஆகி. அண்ட் வந்து அடுத்த பாயிண்ட், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பாயிண்ட், நோஸ் மசாஜ். நோஸ் மசாஜ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எங்களோட பாப்பா பிறந்தப்ப அவளோட கண்ணில் வந்து தண்ணி வந்துச்சு. அவள் அழுகிறா அப்படின்னா கண்ணில் வந்து தண்ணி வரும். அந்த தண்ணி வெளியில் வந்து போகிறதுக்கோ கீழே போகிறதுக்கான அந்த பேசேஜ் வந்து ஒரு 70% தான் வந்து இருக்கும். கரெக்டாக இல்லை, 30% தான் ஓப்பனில் இருக்குது, 70% வந்து பிளாக்ல இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரி இருக்கப்ப அது வந்து என்ன ஆயிடுதுன்னா எவ்ரி டைம் அவளோட கண்ணில் வந்து நமக்கு அழுக்க எப்படி டக்ட் எப்படி செய்கிறோமோ அந்த மாதிரி சேர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. நாங்கள் என்ன நினச்சிட்டோம், இது நார்மல் தானே, இல்லை இதாக தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் க்ளீன் பண்ணிட்டோம். அப்போ அந்த டைம் இருந்தவங்ககிட்ட கேட்டப்பையும் வந்து அவங்களும் அதை தான் சொன்னாங்க, நாங்கள் அதை தான் ஃபாலோ பண்ணோம். அப்புறம் கொஞ்ச நாள் போக போக என்ன ஆச்சுன்னா அந்த கலர் வந்து லைட்டாக எல்லோயிஷ்கான மாறுறதுக்கு இருந்துச்சு. அப்பயும் நாங்கள் அதை இது பண்ணிட்டு ஓகே அதுவும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் வேக்சினேஷன் போகும்போது தான் இன்னொரு டாக்டர் வந்து பார்த்தோம். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது வந்து இன்ஃபெக்ட் ஆகிற ஸ்டேஜுக்கு ரொம்ப நியர்பையில் இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு இது ட்ராப்ஸ் தரேன், அதை வந்து இது பண்ணுங்கள், ப்ளஸ் மசாஜ் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்றது. அந்த மசாஜ் வந்து ஒன்றும் இல்லை, நம்ம நோஸில் வந்து இப்படி நல்லா கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்துட்டு ஐப்ரோஸோட எட்ஜில் இருந்து டில் அந்த நோஸ் அந்த பம்ப் கீழே வருது பார்த்தீங்களா, அது வரலாம் இருக்கிறதுல ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வந்து ஒரு 10 கவுண்ட்ஸ் வந்து ஈச் டைம் பண்ண சொல்லி 4 times a day வந்து பண்ண சொல்லி சொன்னாங்க. நாங்கள் அதை பண்ணதுமே அது வந்து எங்களுக்கு வந்து பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. சப்சீக்வெண்ட்டாக நாங்கள் பண்ண அது வந்து இது இருந்துச்சு. ஸோ உங்கள் பாப்பாவுக்கு இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி நோஸ் மசாஜ் வந்து பண்ணுங்கள், அது வந்து க்யூர் ஆகிடும். ஸோ இதெல்லாம் வந்து எங்களோட அந்த சீக்ரெட்ஸ், 10 சீக்ரெட்ஸ். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நாங்கள் வந்து அந்த போனஸ் பாயிண்ட் பற்றி பேசுகிறோம். ஏன் வந்து சுகரும் ஹனியும் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சுகர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தீங்கன்னா ஆடட் சுகர் யூஸ்வலாக இப்போ நம்மளோட பிரெஸ்ட் மில்க்லேயும் சரி இல்லை நம்ம கொடுக்குற நேச்சுரல் ஃபுட்ஸ் சாலிட் மில்க்ஸ்க்கு லைக் சாலிட் ஃபுட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி கொடுக்குற ஃபார்முலா ஃபீட்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்து நேச்சுரல் சுகர் வந்து ஆல்ரெடி இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் ஆடட் சுகராக கொடுக்குறப்ப லைக் ஒயிட் சுகரோ ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுக்குறப்ப தோ அவங்களுக்கு பல்லே முளைக்கலனாலும் ஏர்லியராக வந்து அவங்களுக்கு பல்லு முளைக்கிறப்ப டூத் டீகே வந்து ப்ராப்ளம் வந்து வரும், டென்டல் ப்ராப்ளம் வந்து நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஆடட் சுகரை டோட்டலாகவே கட் பண்ணிடுங்க ஃபார் 1 to 2 yearsக்கு பேபிக்கு. இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹனியில் வந்து ஒரு பாக்டீரியா இருக்குது, லைக் ஸ்போர்ஸ்ன்ற ஒரு பாக்டீரியா இருக்குது. அதை வந்து நீங்கள் அண்டர் 1 year இருக்க பேபிக்கு வந்து கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கட் வந்து ப்ராப்பராக டெவலப் ஆயிருக்காது, லைக் அவங்களோட இன்டெஸ்டைன் ஃபுல்லாகவே வந்து ப்ராப்பராக டெவலப் ஆயிருக்காது. அப்போ உங்களுக்கு அது போய் என்ன ஆகும்னா அந்த பாக்டீரியா வந்து அங்கே போயிட்டு ஸ்போர்ன்ற பாக்டீரியா வந்து போயிட்டு டெபாசிட் ஆகிட்டு க்ரோத் ஆக ஸ்டார்ட் ஆகி ஒரு டாக்ஸின்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும். அந்த டாக்ஸின் ரிலீஸ் பண்ணுச்சுன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரலாம் பேபிக்கு. இல்லை வந்து இன் ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு ப்ரீத்திங் இஷ்யூஸோ கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமோ இல்லை வந்து டைஜஷன் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வந்து வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. எல்லா பேபிஸ்க்கும் வரும்னு சொல்ல, பட் இந்த ரிஸ்க்கை ஏன் நம்ம வந்து எடுக்கணும்? ஸோ வி கேன் அவாய்ட் தட் ஹனி கொடுக்காம. அவங்களுக்கு ஃபீடிங்கும் வந்து ட்ராப் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு விஷயம். இதுலயே வந்து இன்னொரு பாயிண்ட் நான் ஒன்று ஆட் பண்ண நினைக்கிறேன். என்னன்னா பேபிஸ்க்கு வந்து அந்த காலிக் இது வந்து ப்ராப்ளம் வந்து வரும் இடையில உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து அதை ஃபேஸ் பண்ணுவீங்க. அந்த டைம்ல நாங்க என்ன பண்ணோம், 4 months கம்பல்சரி காலிக் ஃபேஸை வந்து தாண்டி தான் வருவீங்க நீங்க. அந்த டைம்ல அந்த கிரேப் வாட்டர் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து போகாதீங்க. ஏன்னா அதுல வந்து ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் இருக்கும். ஸோ அதனால எப்படி இருந்தாலும் அந்த சுகர்ன்றது பாப்பாக்குள்ள போகும். அந்த மாதிரி அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு அதை கண்டிப்பா அதை கொடுக்காதீங்க. கோலிக் அதெல்லாம் வந்து அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். நாங்க வந்து அதை கொடுக்கக்கூடாது, கோலிகைட் எதுவுமே நாங்க கொடுக்கல. அண்ட் நாங்க என்ன பண்ணோம்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா எவ்ரி ஃபீடுக்கு அப்புறம் பாப்பாக்கு வந்து பர்ப் பண்ணி விடுறது. அண்ட் அடுத்தது என்ன பண்ணோம், பைசைக்கிள் மசாஜ் கொடுக்கறது, பாப்பாக்கு டம்மி மசாஜ் கொடுக்கறது ஈச் டைம் ஒரு டே டைம்ல. இல்ல அவ அழுக ஆரம்பிச்சிட்டாங்கனாலே அந்த டைம்லயும் சில சமயம் வந்து மசாஜ் பண்ணி விடுவோம். ஸோ தட் அவங்களுக்கு அந்த டிஸ்கம்ஃபர்ட் வந்து ரிலீஸ் ஆயிடும். இன்னொன்னு என்னன்னா ராக்கிங் பொசிஷன். இப்ப சப்போஸ் வந்து ரொம்ப
ரொம்ப அழுதுட்டே இருக்காங்க அப்படின்றப்போ ஒரு பொசிஷன்ல அவங்க கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணி அழறதை நிறுத்துவாங்க பாத்தீங்களா, அதே பொசிஷன்ல வச்சு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 30 to 40 minutes நீங்க ராக் பண்ணீங்கன்னா நார்மலா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்ல போனால் இந்த வேக்சினேஷன்ஸில் வந்து எப்படி அதுக்கப்புறம் வந்து பேபி எப்படி இது பண்ணிக்கிறது அப்படின்றத பார்க்கும்போது, வேக்சினேஷன் அப்போ அவங்க ரொம்பவே அழுவாங்க. அதை வேக்சினேஷன் பண்ணதுக்கு அப்புறமே உடனே ஃபீட் பண்ணிடுங்க. அது வந்து டாக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க. அப்படி இன்கேஸ் சொல்லலைனாலும் நீங்கள் ஃபாஸ்ட்டாக வந்து இது பண்ணிடுங்க. ஏன்னா அவங்க ரொம்பவே டீஹைட்ரேட் ஆகிடுவாங்க. அந்த டைமில் நீங்கள் ஃபீட் கொடுத்தா தான் வந்து அவங்களுக்கு ஹைட்ரேட்டடாக இருக்கும். அது அவங்களோட ஹெல்த்துக்கு ரெக்கவரிக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபீட் வந்து கொடுத்துட்டே இருக்கீங்களோ, லைக் 2 hours once இல்லை டிமாண்ட் ஃபீடு என்ன கேட்குறாங்களோ அது கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அது ரெக்கவரிக்கு வந்து ஸ்பீடா இருக்கும். அண்ட் இன்னொன்று என்னன்னா, பாப்பா வந்து சப்போஸ் உடம்பு சரியில்லாம கண்டிப்பா வேக்சினேஷனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபீவரோ இல்ல நார்மலா பாடி டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறதோ இருக்கும். அந்த மாதிரி டைம்ல வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா, கம்ஃபர்டபுளான க்ளோத்திங், ரொம்ப ஓவர் ப்ரொடெக்டிவா நீங்க வந்து ஒரு நிறைய க்ளோத் வந்து சுத்தாம ரொம்ப கூலா இருக்க மாதிரி கம்ஃபர்டபுளான க்ளோத்திங் போட்டுட்டு, சப்போஸ் ஒரு சில்லான ரூம்ல இருக்கீங்க ரொம்ப கூலா இருக்கு அப்படின்னா லைட்டான கிளாத்தை வச்சு பிளாங்கெட்டை வச்சு கவர் பண்ணிட்டு தூங்குவீங்க. ஏன்னா உங்களுக்கு நார்மலாவே பாடி டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுறப்ப ஸ்வெட்டும் ஜாஸ்தி ஆகும். ஸ்வெட் ஆச்சுன்னா உங்களுக்கு இன்னும் பாடி டெம்பரேச்சர் ஏறிட்டே இருக்கும். அப்புறம் பேபிஸ்க்கு வந்து இந்த பேராசிட்டமால் நீங்கள் ரொம்ப ஃபீவர் ஆச்சுன்னா கொடுக்க சொல்லி கொடுப்பாங்க. அது வந்து நீங்கள் 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போகும்போது மட்டும்தான், 100 or 100+ போகிறப்ப வந்து நீங்கள் டாக்டர் உங்களுக்கு ஃபாரன்ஹீட் சாரி உங்க பாப்பாவுக்கு வந்து எவ்வளவு ரெக்கமெண்டட் டோசேஜ் வந்து சொல்றாங்களோ அந்த டோசேஜ்ல வந்து கொடுத்துக்கோங்க. அதுவும் 6 hours once மட்டும் கொடுத்தா போதும். ரொம்ப ஃப்ரீக்வெண்டா வந்து அதை கொடுக்காதீங்க. மோஸ்ட்லி நாங்க வந்து அதை கொடுக்காம அவாய்ட் பண்றதுக்கு பார்த்துப்போம். ஸோ தட் அவளோட இம்யூன் டெவலப் ஆகும் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா 100க்கு மேலலாம் டெம்பரேச்சர் போச்சுன்னா கம்பல்சரி கொடுத்துட்டு, ரொம்ப கண்டினியூஸா டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிட்டே இருக்குன்னா ஹாஸ்பிட்டல் போயிடுங்க. அந்த டேஸ் அந்த நைட் மட்டும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. எவ்ரி 2 hours இல்லை 3 hours ஒன்ஸ் வந்து நீங்கள் பாப்பாவோட டெம்பரேச்சரை செக் பண்ணி அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது வந்து ஒரு 1 or 2 டேஸ்க்கு வந்து அப்படி தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நார்மல் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். இதெல்லாம் தான் நாங்கள் சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம். இதை தாண்டி ஏதாச்சும் இருக்கா? இல்லை, இவ்வளோதான். நாங்கள் இதை தாண்டி இல்லை, எதுவும் இல்லை. உங்களுக்கு ஏதாச்சும் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை வேறு ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா லைக் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுறோம். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு கமெண்ட்டில் வந்து சொல்ல முடியல, டைரக்ட் மெசேஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் என்ன டைரெக்டாக மெசேஜ் பண்ணி கேட்கலாம். இன்னொரு விஷயம், அந்த டிஸ்கிரிப்ஷன்ல வந்து எந்தெந்த மந்த்ஸ்க்கு பேபி வந்து எவ்வளோ வேக்கிங் பீரியட்ல இருக்கணும் அப்படின்றது வந்து ஸ்லீப் சைக்கிள் டைம் வந்து நாங்கள் அதில் மென்ஷன் பண்ணுறோம். ஸோ தட் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் அதை பார்த்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஆமாம், எல்லாம் குட். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். Until then, it's signing off from Chansey.